தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தல்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 2ஆம் நாள் 14/2/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. பல ஆலயங்களில் இந்த சுக்கிரவார உற்சவங்கள் நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே சாயங்கால வேளையிலே சுக்கிரவார உற்சவம். அவ்வாறான அந்த உற்சவங்களிலே நாமும் கலந்து இந்த கூட்டு பஜனைகள், பொதுவாக இந்த பாடசாலை மாணவ செல்வங்கள் வீட்டிலே உள்ள பிள்ளைகள் எல்லாம் இந்த வெள்ளிக்கிழமைகளிலே காலையிலே அவர்களுக்கு பாடசாலைக்கு போக வேண்டும். எனவே கோவிலுக்கு செல்வதற்கு நேரம் போதாது என்றிருந்தாலும் மாலை வேளையிலே கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளை சாயங்கால வேளையிலே அருகிலே உள்ள ஆலயங்களுக்காவது அழைத்து செல்லுங்கள். அந்த பிள்ளைகளுக்கு அந்த பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. அவ்வாறு ஆலயங்களுக்கு அழைத்து செல்வது மட்டுமல்ல, இந்த பிள்ளைகள் கோவிலுக்கு போனால் தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவதோ அல்லது விளையாடி கொண்டிருப்பதோ அங்குமிங்கும் ஓடித் திரிவதோ இவற்றையெல்லாம் இந்த இளம் பராயத்திலேயே பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை நல்ல ஞானம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற வகையிலே, தெய்வீக சிந்தனை வருகின்ற வகையிலே அவர்களை அரவணைத்து அன்பாக அந்த பிள்ளைகளை ஆலயத்திலே இவ்வாறு தான் வழிபட வேண்டும் என்பதையெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எவ்வாறு வழிபட்டார் என்றதை சேக்கிழா பெருமான் பெரிய புராணத்திலே கூறியிருப்பார். நேற்றைய தினமும் நாம் அந்த தேவாரத்தை சொன்னோம். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக. இந்த புலன்கள் 5க்கும் செல்லுகின்ற அறிவை கண்ணிலே கொண்டு வந்து நிறுத்தினாராம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏனைய 4 புலன்களுக்கும் அந்த அறிவு செல்லாமல் 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. அளப்பெரும் கர்ணங்கள் 4 சிந்தையாக. இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற அந்த கரணங்கள் உள்ளே இருக்கின்ற இந்த அந்த கரணங்கள் இதிலே அந்த சிந்தையாக அவ்வாறு எண்ணங்களோடு கூடவும் குணமொரு 3 திருந்து சாத்விகமாக. இந்த குணங்கள் 3 குணங்களை சொல்வார்கள். ரஜோகுணம், தமோகுணம், சாத்விக குணம். அது இந்த சாத்வீகம், இந்த குணமொரு 3 திருந்து சாத்வீகமாக. இந்த குணம் சாத்வீக குணம் வர வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்கும் தினமும் இந்த 3 வேளையிலே இந்த 3 குணங்கள் மாறி மாறி வருமா. அதனால்தான் இந்த ஆலயங்களிலே கண்டிப்பாக 3 காலங்களாவது பூஜை நடைபெற வேண்டும் என்று முன்னோர்கள் வகுத்தார்கள். இது 5 கால பூஜை நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு, 6 கால பூஜைகள் நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. பொதுவாக 3 வேளை பூஜைகள் நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. அவ்வாறு அந்த 3 வேளையாவது
கண்டிப்பாக ஆலயங்களிலே மணியோசை கேட்டு அந்த பூஜை நடைபெற வேண்டும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினமும் சிந்திப்போம் என்று கூறி, நாம் இந்த இறை வழிபாட்டிலே இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது இவ்வாறு தான் வழிபட வேண்டும் என்பதையெல்லாம் இந்த சிறார்களுக்கு, பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் எடுத்து கூற வேண்டும். வெள்ளிக்கிழமைகளிலாவது இந்த ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.